இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்து பிறப்பின் தேவ திட்டமும் நற்செய்தியும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பாருங்கள், நம்ம வீட்டுகளிலே நட்சத்திரத்தை தொங்க விடுகிறோம். எதற்கு, ஏன் தொங்க விடுறோம்? பாருங்கள், நட்சத்திரம் காட்டும் நற்செய்தி என்ன? நம்மளுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பல கிறிஸ்மஸை டிசம்பர் மாதம் என்றாலே நம்ம நட்சத்திரத்தை வீட்டில் தொங்க போடுறோம். இந்த நட்சத்திரம் என்ன சொல்லிடு? யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் இயேசு என்பதை இந்த நட்சத்திரம் உலகம் எங்கும் அறிவித்ததாம். இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அது ஒரு விண்மீன் கூட்டம். பாருங்கள், நட்சத்திரம் ஒவ்வொரு சூழலையும் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு ஓடு பாதையை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த ஓடு பாதையை தாண்டி செல்லும்போது அந்த நட்சத்திரம் வீழ்ந்து விடுகிறதாம். நட்சத்திரம் நற்செய்தியை கொண்டு வந்தது. பாருங்க, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இந்த நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நட்சத்திரம். இது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு வால் நட்சத்திரம் இங்கே வானத்திலே தோன்றுகிறது. இதை ஆராய்ந்து கொண்டிருந்த இந்த ஆராய்ச்சியாளர்கள் பார்க்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக வானத்தில் ஏதோ நட்சத்திரம் இருக்குது என்பதை குறித்து ஆராய ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஆராய்ந்த உடனே இந்த நட்சத்திரம் என்ன சொல்கிறது? ராஜா ஒருவர் பிறக்கிறார் என்பதை குறித்து இந்த நட்சத்திரம் காட்டுகிறது. இதை ஆராய்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாருங்கள், நட்சத்திரம் என்னது? யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமில் உலகத்தில் மீட்பர் பிறந்தார் என்பதை குறித்து இந்த நட்சத்திரம் சொல்கிறது. கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் அந்த தேடி வராங்க. பாருங்கள், அந்த நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி வராங்கன்னு வைங்களேன். பாருங்க, அவங்க வந்து கொண்டு இருக்கும்போது இங்கே நட்சத்திரம் முதலாவது என்ன சொல்கிறது? அது வழி கொடுத்து காட்டிக்கொண்டே வருகிறது. அங்கே வழி கொண்டு காட்டிக்கொண்டு இருக்கிறத பார்த்து அவங்க அதை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும்போது இங்கே இந்த சாஸ்திரிகள் 3 சாஸ்திரிகள் என்ன செய்கிறார்கள்? அங்கே ராஜாவை தேடி செல்கிறார்கள். ராஜா பிறந்திருக்கிறார் என்பதைத்தானே சொல்கிறது. அதனால ராஜா எங்கே இருப்பார்? ராஜா அரண்மனையில் இருப்பார் என்பதை பார்த்து இங்கே ராஜாவை தேடி இங்கே செல்கிறார்கள். அந்த ராஜ அரண்மனையிலே அங்கே என்ன நடக்கிறது? அங்கே ராஜாவை தேடி சென்ற இந்த சாஸ்திரிகளுக்கும் அங்கே ராஜாவாக இருந்த ராஜா என்ன செய்கிறார்? அவருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படுகிறது. இந்த ஏரோது ராஜா என்ன செய்கிறார்? கலங்குகிறார். யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரா? நாங்கள் ஒரு ராஜா இருக்கேன், எனக்கும் மேலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி மனதிலேயே நினைத்து கொண்டு இந்த சாஸ்திரிகளை அனுப்பிவிடுகிறார். இங்கே சாஸ்திரிகள் பார்க்குறாங்க, இங்கே ராஜாவை தேடி அரண்மனைக்கு வந்தோம், இங்கே ராஜா இல்லை, இந்த நட்சத்திரம் என்னதான் செய்தி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பாருங்க, அது வரைக்கும் நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்த இந்த சாஸ்திரிகள் கொஞ்சம் தடுமாறி இந்த ராஜாவை அங்கே போய் ராஜாவை பார்த்துவிட்டு சென்று வருகிறார்கள். மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் என்ன சொல்கிறது? அது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. மறுபடியும் அது பாதையை காட்ட ஆரம்பிக்கிறது. இங்கே நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி அங்கே செல்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது? அங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ஸ்தலத்திலே வந்து நட்சத்திரம் வந்து நின்றதாம். பாருங்க, நட்சத்திரம் அந்த இயேசு பிறப்பிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடித்ததாம். முதலாவது வழி காட்டுகிறது. சகல ஜனங்களுக்கும் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற செய்தி அறிவித்தது. கடைசியாக அது என்ன செய்கிறது? இயேசு பிறந்த ஸ்தலத்திலே வந்து நின்று அந்த சாஸ்திரிகளை வணங்க, அவங்க பொன் வெள்ளி தூப வர்க்கத்தை அந்த இயேசுவின் பாதத்தண்டிலே வைத்து வணங்கி செல்கிறார்களாம். அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட இயேசு பிறப்பை போன்று நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் நமக்குன்னு ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நட்சத்திரம் ஒரு வழியை காட்டியது. அந்த வழியை ஃபாலோ பண்ணி கொண்டு சென்ற அந்த சாஸ்திரிகள் கொஞ்சம் தடுமாறி வேறு பாதைக்கு
சென்று விட்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆண்டவரை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையும் முன்னின்று நாம் செய்கிறோமா? பாருங்கள், நம்ம செய்கிற பாதையில் ஆண்டவரை முன் வைக்க வேண்டும். நாம் பேசுகின்ற வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் அப்படி சரியாக செல்கிறோமா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்மளோட கூட நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலே இயேசுவண்டையில் மற்றவர்களை நாம் நடத்தி கொண்டு செல்ல நட்சத்திரம் யாரை நடத்தி கொண்டு சென்ற சாஸ்திரிகளை இயேசு பிறந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வந்து நிப்பாட்டியது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே நம் மூலமாக மற்றவர்களை இயேசு வண்டையிலே கொண்டு செல்கின்ற ஒரு நட்சத்திரங்களாக திகழ வேண்டும். வேதாகமம் இப்படியாக சொல்கிறது, உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுன்னு சொல்லுங்க. இந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க, அங்கங்கே பார்த்துட்டு ராஜா அரண்மனைக்கு போய்விடுகிறார்கள். ஆனால் அந்த வேதாகமத்தில் அந்த வசனம் சொல்கிறது பொறுமையோடு ஓடணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பிரச்சனை, போராட்டம், இது நடக்காதுங்கிற சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம். இந்த நட்சத்திரத்தை மறந்து விட்டு எங்கே செல்கிறாங்க, ராஜாவை தேடி செல்லுங்க. அதே போல் நம்ம ஆண்டவரை மறந்துட்டு மனுஷனை தேடி சென்று விடுகிறோம். அப்படி தானே? இப்போ நம்ம வாழ்க்கையிலே நட்சத்திரமாகிய இயேசு நமக்கு காட்டியது போல நம்ம உலகமெங்கும் உள்ள ஜனங்களுக்கு ஒரு நட்சத்திரங்களாக இருந்து ஆண்டுடைய பாதையை அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னும் தானியேல் 12:3 அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்ற ஒரு வசனம் நமக்கு சொல்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேகரை நீதிக்குட்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டுமா, நட்சத்திரங்களாக பிரகாசிக்க வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே, இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலே நம் வீடுகளிலே நட்சத்திரத்தை தொங்க விடுகிறோம். ஆனால் நாம் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நட்சத்திரங்களாக மற்றவர்களை இயேசு வண்டியிலே கொண்டு செல்கிற ஒரு பாத்திரமாக நம்ம விளங்குகிறோமா? ஆண்டவர் அதைத்தான் இந்த நாளிலே வலியுறுத்துகிறார். நட்சத்திரங்களாக நாம் பிரகாசிக்க வேண்டும், நட்சத்திரத்தை போல நாம் பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த இயேசு பிறப்பை கொண்டாடுகிற நமக்கு இன்றைய நாளிலே நட்சத்திரம் கொடுக்கிற நற்செய்தி. பாருங்க, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். இன்றும் கூட ஆண்டவர் ராஜாதி ராஜனாக இந்த உலகத்திலே வாழ்கிறார். நம்மோடு இருக்கிறார், நம் பக்கத்தில் இருக்கிறாரு, நம் கூடவே இருக்கிறாங்க. அப்போ அந்த ராஜாதி ராஜாவை நம்ம எவ்வளவு மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். யூதருக்குண்டு ராஜாவாக பிறந்திருக்கிற எங்கே என்று சாஸ்திரிகள் சொல்லும்போது அங்கே ஒரு ஏரோது கலக்கம் அடைஞ்சான். ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக நம்மோடு பிறந்திருக்கிறாரா, நம் கூட இருக்கிறாரா? நம்மளுடைய இந்த நட்சத்திரங்களாக நம்மை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பம். நாம் நட்சத்திரங்களைப் போல அவருடைய பாதையிலே விலகாமல் சென்று அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அந்த நட்சத்திரம். அது மாத்திரமல்ல, நட்சத்திரம் சரியான பாதையிலே வந்து தேவ திட்டத்தை நிறைவேற்றியது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களை நட்சத்திரங்களாக நட்சத்திரத்தை போல அவர்களையும் ஆண்டவர் அண்டையிலே சேர்ப்பதற்கு ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நட்சத்திரம் கொண்டு வந்த நற்செய்தி என்ன? அது யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்பது. நமக்கும் இன்றைக்கு ராஜாவாக ஆண்டவராக இயேசு பிறந்திருக்கிறார். அந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களை நாம் அண்டையிலே கொண்டு சேர்க்கிற நட்சத்திரங்களாக நாங்கள் பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நட்சத்திரத்தை போன்று நாங்கள் பிரகாசிக்க எங்களையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். தாழ்த்திக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.